ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. இன்னைக்கு சூப்பரான கண்டென்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னன்னு பார்த்தா நீயா நானும் ஒரு சில சம்பவத்தெல்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு அதே போல நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட ரீல்ஸ் வரல, இந்த மாதிரி நிறைய ஃபன் ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. அது நிறைய எடுத்துட்டு வந்திருக்கு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வாவனுக்கு தரேன். எல்லாமே நம்ம உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு விட்டுருங்க. அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ as a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லவ் யூ சொன்னா கூட அந்த பொண்ணு லவ் யூ டூ சொல்லுமா, அப்போ உண்மையான லவ் தானே. ஆனா கடைசியில என்ன பண்ணிச்சுனா அவருக்கு பல்ப குத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. அச்சிச்சோ நீ சாப்பிட்டு நான் சொன்னேன் நான் சாப்பிட்டேன் இல்ல நீ சாப்பிட்டுக்கே மாட்டேன் இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி நான் பெஞ்சில படுத்தா எதுக்கு பெஞ்சில படிக்கிறேன் மடி இருக்கல மடியில படுக்க வச்சாங்க. இந்த தம்பி என்னன்னா காலேஜில் கேட்டரிங் இருக்கும்போது அவங்க வந்து சாப்பாடுலாம் ஊட்டிக்கிறாங்க, தம்பியை வந்து மடியில எல்லாம் படுக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய கடைசி லவ்னு அவன் எல்லாத்தையும் நம்பினதுக்கு அப்புறமா தம்பி இது லவ் கிடையாது பாடா சும்மா பாட கடை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. கடவுளே, பாவம் ஏமாந்த மனுஷன் உட்காந்து இந்த இடத்துல கதறிக்கிறாரு. கால் வருது மறுநாள் காலைல 8 மணி காலேஜ் அது வரைக்கும் ஃபோன் பேசுறாங்க. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. ஸ்டார்டிங் இப்போ அப்படிதான் இருக்கும், எல்லாரும் ஃபோன் பேசினே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி லவ்னு நம்புறது நக்கல்யா அவனுக்கு. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் வச்சுக்கிறீங்க நீங்க? கோபியா தான் சொல்றாரு, ஒரு குரூப்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண வேற ஒருத்தனை லவ் பண்ணுதான், அதுவும் அதே குரூப்ல இருக்கிறவனு தான். என்னடா குரூப் வச்சுக்கிறீங்க? 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. சரி, நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இது வேற லெவல் டிஸ்ட்ரிக்ட். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணலையா, இந்த பொண்ணு தான் அவனை லவ் பண்ணிக்கலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படி ஆனா அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் வேற லெவலுங்க. அதாவது பிடிக்குமா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கா, பட் ஆனால் பேர் லவ் கிடையாதான். எதுதான் லவ்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு டைலாக் உள்ள போயிடுக்குதுங்க. இது ஃபுல்லா பார்த்தா தெரியும். நடுவில் என்னன்னா இறங்கி வேற லெவலில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. எது லவ்ன்றதே தெரியாத அளவுக்கு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் லவ் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. எதுதான் லவ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோபி அண்ணன் இறங்கி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. செஞ்சு வைக்கிறேன் அப்படின்வாங்க. அது ஒரு 1 day 2 days பரவாயில்ல சார், 4 months வருது சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இவங்க எப்படி பேசி முட்டு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து டெய்லியே ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு எடுத்து போவோமா, அவர் கேட்கறதெல்லாம் சாப்பாடை செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்குமா, அவருக்கு வெறும் நான்வெஜ்ஜாவே குத்துன்னு இருக்குது. ஆனா அது வந்து லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சா அவர்கிட்ட. ஆனா அது வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு வந்து என்ன லவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இவங்க இந்த சைடு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க பாருங்க, அது வேற லெவல்ல பேசுறாங்க. எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, ஸோ அவளுக்கும் குக் பண்ணிக்கிறது இல்லை, அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த பொண்ணு வந்து தினமும் வந்து சாப்பாடு செஞ்சுக்குமா, அது சாப்பிட்ற சாப்பாடுல கொஞ்சோண்டு சாப்பாடு அவருக்கு சேர்த்து எடுத்து போயிட்டான். புரிஞ்சதா? ஏன் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அவர் கிட்டத்தட்ட 6 வருஷமா அந்த பொண்ணு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்குதுங்க அப்படின்னு. பிடிக்கல அப்படின்ட்டா அவங்க பண்ண எல்லாமே நமக்கு நெகட்டிவா தெரியும். ஒரு பர்சனை பிடிச்சிட்டா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயமும் பிளஸ்ஸா தெரியும். இது வந்து ஒரு சரியான பாயிண்ட்டுங்க. நான் என்ன, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க எது பண்ணாலும் வந்து நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணும். அவங்க பிடிக்கலன்னா எது பண்ணாலும் தப்பா தான் தோணும். ஸோ இது வந்து நார்மல் தான், இது ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து வழக்கமாவே இருக்கிறது. அதானே உலக வழக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. எல்லாமே மட்டும் சொல்லுங்க. இதுதாங்க ஹைலைட்டே இருக்கிறது இல்ல. எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட், எல்லாமே வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. லவ்வுக்கான சிக்னல் என்ன அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபயர்ல கை தூக்கிட்டாரு. வேற லெவல். அந்த பக்கத்து ஒருத்தராலே வந்து பதிலே சொல்ல முடியல. எது லவ்னே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து பெருசா ஒன்றும் தீர்ப்பே சொல்ல அப்படிதான் போச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து ரீல்ஸ் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துலாமா? மொதல் வீடியோவே வேற லெவல்ல இருந்தது. ஆயா பேய் படம் பார்த்துக்கிறாங்க. ஆயா ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்றது? ஐயோ குழந்தையோடவா?
ஆனா பாவி டேய், குழந்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்துற பாருங்க. எவ்வளோ மேக்கப் செட்டு பாரு. இத வாங்கின காசுக்கு ஒரு மாடி வீடு கட்டிருக்கான் போல. நீங்க எதனா மேக்கப் போடுவீங்க? நான்லாம் போட மாட்டேன். நான் ஒரு பவுடர் அடிக்க மாட்டேன் என் மூஞ்சிக்கு. அப்ப உங்க மாடி வீடு எங்க? சரியான கேள்வி. சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் வைத்திரமுக்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரியும் கொண்டிருப்பேன். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. எதுக்கு எதை பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்க. அநியாயத்துக்கானா मेरे मुंह में ही साले ठोक दिया. என்னடா இது உணர்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிறான். காசு கொடுத்து நான் வாங்கல, நீ சாப்பிட்டா எதுக்கு பார்த்து குறைக்க அலவச்சிட்டு ஓடுது. வண்டி வளைக்கிற கொட்டிய மறந்துட்டா. இவர் என்னங்க போன அலவச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. வேற லெவலுங்க. நம்பி நம்ம போன வீடியோ எடுக்க முடியாது போலங்க. போனீங்கடா லெவல் பேக் பெல்ட் தண்ணியை சூடாக்கி குடிச்சா அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுங்களுடைய டெட் பாடி எல்லாம் தண்ணிக்குள்ள தானே இருக்கும். பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போயிட்டு என்னங்க இது தேங்காய் பேக்ல சின்ன மீன் எப்படி இருக்கா? அவ்வளவு பெரிய மீன் உள்ள வச்சுக்கீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். பை பாய்.